ராகி சேமியா ஈஸியாக அண்ட் சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஈவினிங் டிஃபனை ரெடி பண்ணி பாருங்கள். வாங்க செய்முறை பார்க்கலாம். முதல்ல ராகி சேமியாவை பிரித்து ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கணும். கொட்டிட்டு அதில் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லை சாப்பாடு வெடிக்கிற மாதிரி கவுத்து போடலாம். இன்றைக்கி நான் ஃபில்ட்ரு தான் பண்ணுறேன், ஆனால் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். இட்லி குண்டானை எடுத்து அதில் டைரெக்டாகவும் வச்சுக்கலாம், துணி போட்டும் வச்சுக்கலாம். பாருங்கள், துணி போட்டு வைக்கிறேன். அது அந்த ராகி சேமியாவில் ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு போடணும். உப்பு போட்டு கலந்துட்டு ஆவி காட்டணும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தேங்காய் துருவி அதில் தூவி போட்டுக்கணும். சர்க்கரை போடணும், ஏலக்காய் நுணுக்கி போட்டு ராகி சேமியா எடுத்து இப்போ ஒரு குண்டானில் போட்டுக்கணும். சூடாக இருக்கும். அது சுட சுட சர்க்கரையை போட்டு அதில் நல்லா கிண்டிட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கணும். அதையும் நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டு எடுத்து வச்சு நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது நல்லாயிருக்கு.